உடம்பு வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க பாத்தீங்களா. நீடிய பிணி வியாதிகள் உடன் இருந்தவர் என் நேர கண்டு என் மனம் துடித்தேன். கடைசியில சொல்றாரு, ஈடில் மாணிகளாய். மானம் இருக்கு நமக்கு, பிச்சை எடுக்க மாட்டோம். ஈடில் மாணிகளாய், ஆனா ஏழைகளா இருக்காங்க பாத்தீங்களா, அந்த நடுவர்க்கம். ஈடில் மாணிகளாய் ஏழைகளாய் கண்டவுடன் என் மனம் துடித்தேன் என்னாரு வள்ளலார். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த நீடிய பிணி வியாதி வரக்கூடாதுன்னு மருத்துவ முகாம் நடத்துறோம். ஷாம்லாலும் அந்த ரூபன் சொன்னதுனால இங்க அது ஒண்ணு பண்றோம். ரெண்டாவது, பசியினால் இறைந்தேன் சொல்றதுக்கு 1000 பேருக்கு இங்க சாப்பாடு போடுறாங்க. நமது ஏவிஎம் ராஜா வந்து பேசிட்டு போனாரு. ரொம்ப அழகா பாரதியார் சொன்னாரு, என்ன இருந்தாலும் சரி ஒரு நாட்டுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கணும்டா. இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாடும் காப்போம். தனியோர் மனிதனுக்கு உணவிலையே இந்த ஜகத்தினை அழித்திடுவோம். சுப்பிரமணிய பாரதியார் அழிச்சிருவோண்டா நாட்டைய, எல்லாருக்கும் சாப்பாடு போடுங்க. அந்த சாப்பாடு அவர் வெறியாக சொன்னாரு பாரதியார். இவர் வந்து பசியினால் இணைத்தவங்களை பார்த்தியே மனம் கஷ்டப்பட்டனே சொன்னாரு ராமலிங்க வடிவார். ரெண்டும் பேரன்புடைய பிரதிபலிப்புகள் தான். ரெண்டும் பேரன்புடைய பிரதிபலிப்பு தான். அம்மா ஒரு இலவச மருத்துவ முகாம் பண்ணணும்னா, அல்லது அம்மா உங்களுக்கு எல்லாம் நீங்க வந்து சாப்பாடு போடணும்னா, நம்ம வந்து ஒரு அம்பானியா ஒரு அதானியா இருக்க தேவையில்லை. மனசு இருந்தா போதும், மார்க்கம் வரும். இங்க யாருமே எங்க ஸ்டேஜ்ல வந்து மல்டி மில்லியனர்ஸ் பில்லியனர்ஸே இல்ல. மனம் ஒண்ணு இருந்தா வேற ஆட்டோமேட்டிக்கா வந்துடும்.